வேத வசனம், வேத வசனம் தான் என்னது? சத்தியம். இந்த சத்தியம் தான் உங்களை என்ன செய்யும்? நான் படித்தனே, நீங்கள் படித்ததெல்லாம் சரிதான், படிச்சிருக்கிறதுலாம் சரிதான். நிறைய பேருக்கு சரியா சில வசனங்கள் நிறைய தெரியும், நிறைய பேருக்கு நிறைய வசனம் தெரியும், நல்லது. ஏன் விடுதலை? நான் திரும்ப சொல்கிறேன், வசனம் உங்கள்கிட்ட இருக்குது தான், நிறைய வசனத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யலை? அதை பயன்படுத்தலை. என்ன பண்ணல? அந்த வசனத்தை பயன்படுத்தலை. உங்கள்கிட்ட இருந்துட்டா போதுமா? சொல்லுங்கள். இப்போ நிறைய பேருக்கு நான் இங்கே இருக்கிறவங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் மூட்டை மூட்டையாக அரிசி இருக்குதுங்க, நல்லா கவனிங்க. மூட்டை மூட்டையாக அரிசி இருக்குது, அப்புறம் டப்பா டப்பாவாக தோரம்பேர் இருக்குது, அப்புறம் பையாக காய்கறி இருக்குது. கொட்டிகிட்டே வாங்க. நிறைய நிறைய காய்கறி இருக்குது. ஃப்ரிட்ஜில் காய்கறி வச்சுருக்குறோம், எண்ணெய் இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை. புரியல நம்ம சொல்கிறது? உங்கள் வீட்டில் எது இல்லை? எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஏன் இல்லை? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இருக்குது? என்ன செய்யலை? நீங்கள் சமைக்கலையே. இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுங்கள். இப்போ எல்லாம் இருக்குதுங்க, இருந்தாலும் நீங்கள் சமைச்சாதான் ஏன் சாப்பாடு? எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் பசியாக கிடக்கிறேன்னா அதே போல தாங்க. பைபிள் இருக்குது, நல்லா கவனிங்க. பைபிள் இருக்குது, பைபிள் படிக்கிறாங்க, மனப்பாட வசனம் சொல்கிறது, 91 சங்கீதம் சொல்லணும் கிடுகிடுன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. நல்லது நல்லது. ஆனால் என்ன செய்யலை? நீங்கள் அதை பயன்படுத்தலை.